இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் சாப்டர் 13 வலையமைப்பு வடமிடல்ல ஈத்தர்நெட் வடமிடலின் பகுதிகள் பார்க்க போறோம். இந்த ஈத்தர்நெட் வடம் அப்படிங்கிறது வந்து 2 கணினிகளை இணைக்கிறதுக்காக கேபிள் பயன்படுத்தும் இல்லையா? அந்த கேபிள் தான் ஈத்தர்நெட் வடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஈத்தர்நெட் வடத்தோட பகுதிகள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, கணினி வலையமைப்பு என்பது தரவு மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கணினிகள் அல்லது பிற சாதனங்களின் தொகுப்பாகும். கணினி வலையமைப்புன்னா நான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கணினிகளை ஒன்றாக இணைக்கிறது தான் கணினி வலையமைப்புன்னு சொல்லுவோம். எதுக்காக இது இணைக்கிறோம் அப்படின்னா, தரவு மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, அதை ஷேர் பண்றதுக்காக இந்த கணினி வலையமைப்பு பயன்படுத்துறோம். இந்த 2 கணினிகளை இணைக்கிறதுக்கு கம்பி ஊடகம் அல்லது கம்பி இல்லா ஊடகம் வழியா 2 கணினிகளை இணைக்க முடியும். அதாவது கணினிகள் அல்லது பிற சாதனங்களை இணைக்க முடியும். இப்போ கம்பி ஊடகம் அப்படின்னா ஒயர் கேபிள் வச்சு கனெக்ட் பண்றோம் இல்லையா? அதான் கம்பி ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம். கம்பி இல்லா ஊடகம் அப்படின்னா கேபிள் இல்லாம கனெக்ட் பண்றது கம்பி இல்லாத ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். கம்பி ஊடகத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பிடாத முறுக்கிணை கம்பிகள் யூடிபி, காப்பிடப்பட்ட முறுக்கிணை கம்பிகள் மற்றும் ஒளியிழைப்படங்கள் இது எல்லாமே கம்பி ஊடகத்துக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து இது எல்லாமே கேபிளாக இருக்கும். ஏன் ஸோ அதான் இது கம்பி கம்பி ஊடகத்துக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம்? கணினிகளை அல்லது பிற சாதனங்களை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கேபிள் இது எல்லாமே. நெக்ஸ்ட் கம்பி இல்லா ஊடகத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து அகச்சிவப்பு கதிர்கள், ப்ளூடூத் மற்றும் வைஃபை இதெல்லாம் கம்பி இல்லா ஊடகங்களுக்கான எக்ஸாம்பிள். இப்போ வைஃபை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் வந்து நம்ம எந்த கேபிளும் பயன்படுத்துறது இல்லை, அந்த வைஃபை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கம்பி இல்லா ஊடகம். கம்பியில்லா வலையமைப்புகள் அதிக எண்ணிக்கையிலான சாதனங்களை தொலைவில் உள்ள வளங்கள் மற்றும் இணையத்தை பகிர்வதை சாத்தியமாக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கம்பியில்லா வலையமைப்புகள்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எந்த கேபிளும் பயன்படுத்துறது இல்லை. இது தொலைவில் உள்ள வளங்கள் இணையம் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கம்பி வலை அமைப்புகள் கம்பியில்லா வலையமைப்புடன் ஒப்பிடும் பொழுது இணைய வேகம் மற்றும் அதிக பாதுகாப்பை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பி வலை அமைப்புன்றது கம்பி இல்லா அமைப்பு, அதாவது வைஃபை கூட கனெக்ட் பண்ணக்குள்ள ரொம்ப செக்யூரா பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி இதோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பரப்பளவில் கம்பி வலையமைப்பை நிறுவுதல் மிகுந்த செலவை ஏற்படுத்தும். அதிக வேகம் மற்றும் பாதுகாப்பான இணைப்புகள் தேவைப்படும் இடங்களில் கம்பி வலை அமைப்புகள் இன்றும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கம்பி வலையமைப்பு வந்து ஒரு நிறுவனம் அப்படின்னா அதுக்கு அதிக செலவு வந்து ஆகும். பட் வந்து அதிகமாக வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து இந்த கம்பி வலை அமைப்பு தான் இன்றைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் சொல்லலாம். அதேமாதிரி ஆஃபீஸ், பெரிய பெரிய ஆஃபீஸ் இதில் எல்லாமே வந்து கம்பி அமைப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து அதிக அளவு இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ ஃபுல் டே வந்து அந்த இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கம்பி அமைப்பு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போவும் அந்த கம்பி வலை அமைப்பை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பி இணைப்புகளை கொண்ட கணினிகள் ஈத்தர்நெட் அட்டைகளால் கட்டமைக்கப்பட வேண்டும். ஸோ கம்பி இணைப்புகள் இருக்குன்னா அதெல்லாம் ஈத்தர்நெட் அட்டைகளை வந்து யூஸ் பண்ணணும். ஈத்தர்நெட் அட்டைக்கு வந்து ஈத்தர்நெட் தொடர்பு இருக்கும், அதில் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த அட்டைகள் ஈத்தர்நெட் வடங்களை பயன்படுத்தி பிற சாதனங்களுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்றன. சுவிட்சுகள் மற்றும் திசைவிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய கணினிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ ஸ்விட்சு, அடுத்தது வந்து திசைவிகள். ஸோ இதுலலாம் வந்து இந்த ஈத்தர்நெட் அட்டை அதிகமாக இதுக்காக தான் ஈத்தர்நெட் அட்டையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஈத்தர்நெட் வடம் குறும்பரப்பு வலையமைப்பின் அடிப்படை கூறு ஆகும். குறும்பரப்பு வலையமைப்புனா என்னன்னு தெரியுங்களா? லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதாவது ஒரு பில்டிங்குள்ள நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நெட்வொர்க்கை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த குறும்பரப்பு வலையமைப்புன்னு சொல்லுவோம். இதோட அடிப்படை கூறு வந்து ஈத்தர்நெட் தான். ஈத்தர்நெட்டை பயன்படுத்தி தான் இந்த குறும்பரப்பு வலையமைப்பை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே RJ45 என்னும் புகழ்பெற்ற ஈத்தர்நெட் வடம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த RJ45 அப்படிங்கிறது வந்து ஒரு கனெக்டர். இப்போ வடம் சொல்லி ஈத்தர்நெட் வடம்னு பார்த்தோம் இல்லையா? ஈத்தர்நெட் வடம்ங்கிறது ஒரு கேபிள். அந்த கேபிளோட முன்னாடியும் பின்னாடியும் வந்து இந்த RJ45 கனெக்டர் தான் பயன்படுத்துவாங்க. அது வழியா தான் வந்து 2 கணினிகளை வந்து இணைக்க முடியும். சரிங்களா? இதில் RJ45 இணைப்பி மற்றும் இணைப்பு கேபிள் ஆகியவை உள்ளன. RJ45 இணைப்பி பிளாஸ்டிக்கால் ஆனது. இந்த RJ45 எப்படி இருக்கும்னா பிளாஸ்டிக்காக இருக்கும். இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இது. ஓகே, ஸோ எந்த இணைப்பு வந்து பிளாஸ்டிக்கால் ஆனது, இல்லை RJ இணைப்பு வந்து எதால் ஆனது அப்படின்னு சொல்லி 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த RJ45 வந்து ஒரு கேபிளுக்கு முன்னாடி வந்து இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த கேபிளில் இருக்கக்கூடிய அந்த பேர் ஆஃப் கேபிள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் தான் வந்து இந்த RJ45 இணைப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக்கால கவர் பண்ணியிருக்கோம். அந்த RJ45 வந்து பிளாஸ்டிக்கால கவர் பண்ணியிருக்கோம். அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா? அத வச்சு தான் வந்து 2 கணினிகள இணைக்கிறோம். இல்ல வந்து பிற சாதனங்கள இணைக்கிறதுக்காக பயன்படும்.
இது வடத்தின் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். வடத்தின் ஒரு முனையை கணினியிலும், மற்றொரு முனையை லேன் தொடர்பிலும் இணைக்கலாம். ஓகே. ஸோ 2 கணினிய இணைக்கணும் அப்படின்னா, ஒரு முனைய வந்து ஒரு கணினியிலயும், அடுத்த முனைய வந்து மற்றொரு கணினியிலும் இணைக்கலாம். ஸோ லேன் கூட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா வந்து, லேன்ல இருக்கக்கூடிய தொடர்பில ஒரு இத கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த கம்ப்யூட்டர் கூட இணைக்கிறோமோ, அந்த கம்ப்யூட்டர்ல வந்து மறுமுனைய இணைச்சுக்கலாம். இணைப்பு வடங்கள் 8 சிறிய கம்பிகளை கொண்டது. கணினியை லேன் தொடர்பியுடன் இணைக்கும்போது கேபிள் வளைந்து முறுக்கப்படும்போது கம்பிகளை பாதுகாக்க இந்த பிளாஸ்டிக் உறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இணைப்பு வடங்கள் அந்த ஈத்தர்நெட் வடம் இருக்கு இல்லையா, அந்த வடத்துல வந்து 8 கம்பி இருக்கும். அந்த கம்பியை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் உரையை பயன்படுத்துறாங்க RJ45ல. ஓகே. ஸோ RJ45 கனெக்டர்ல வந்து அந்த பிளாஸ்டிக் இருக்கிறதால தான் அந்த கம்பி ஏதாவது முறுக்குறோம், இல்ல வந்து இன்சர்ட் பண்ணக்குள்ள வளையிறது, ஸோ இதெல்லாம் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் உரைய பயன்படுத்தியிருக்காங்க. ஈத்தர்நெட் வடமிடல் என்பது ஈத்தர்நெட் வடங்களை பயன்படுத்தி கணினிகளை மற்ற பிற சாதனங்களுடன் இணைக்கும் செயலாகும். ஈத்தர்நெட் வடமிடலின் முக்கிய பகுதிகள் வந்து 4 வகை இருக்கு. இணைப்பு வடம், RJ45 இணைப்பி, ஈத்தர்நெட் தொடர்பு, கிரிம்பிங் கருவின்னு சொல்லி 4 வகை இருக்கு. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இணைப்பு வடம். இணைப்பு வடம்னா முறுக்கப்பட்ட இணை கம்பிகள், அதாவது ட்விஸ்டட் பேர் கேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பேர் அப்படின்னாவே வந்து என்னதுன்னா 2 ஒயரை வந்து முறுக்கி இருக்கிறது, அதுதான் வந்து பேர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். முறுக்கப்பட்ட இணை கம்பிகள்னு சொல்லிட்டு அதுதான் இணைப்பு வடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வடங்கள் பொதுவாக 8 வெவ்வேறு வண்ணங்களில் தயாரிக்கப்படுகின்றன. அவைகளின் 4 திட நிறங்கள், மற்றவை கோடிட்டப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வடங்கள்ல வந்து 8 வண்ணங்கள் பயன்படுத்துறாங்க. அதுல 4 வந்து திட நிறங்களா இருக்கும், மற்றவை வந்து கோடிட்டப்பட்டவையா இருக்கும். ஓகே. திட நிறங்கள் அப்படின்னா ஒரே கலர்ல இருக்கிறது திட நிறங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கோடிடப்பட்டவை அப்படின்னா 2 கலர் மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா, ஒரு கோடு மாரி வரும் இல்லையா, அந்த மாரி ஒயர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஒயிட் கலர் இருக்குன்னா, அதில ஒரு ஆரஞ்சு கோடு வர மாரி, இல்ல வந்து கிரீன் கோடு வர மாரி இருக்கும் இல்லையா, அதான் கோடிடப்பட்ட நிறங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8 நிறங்கள் என்னென்னன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க பாருங்க. பச்சை, வெள்ளை, பச்சை. இதில பச்சை, ஆரஞ்சு இது தனித்தனியா இருக்கிறது சாலிட் திட நிறங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை, பச்சை அப்படின்னு 2 நிறங்கள் ஆட் ஆகி வருது இல்லையா, அதுதான் கோடிட்டப்பட்ட நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பச்சை, வெள்ளை, பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை ஆரஞ்சு, நீலம், வெள்ளை நீலம், பழுப்பு மற்றும் வெள்ளை பழுப்பு ஆகியவை இந்த 8 வண்ணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில பேரா இருக்கிறதெல்லாம் கோடிட்டப்பட்டவை, தனித்தனியா இருக்கிறதெல்லாம் திட நிறங்கள், சாலிட் நிறங்கள். பாருங்க, அதான் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இணைப்பு வடத்துக்கான எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. கிரீனு, ஆரஞ்சு இதெல்லாம் தனியா இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் சாலிட். ஸோ 4 சாலிட் இருக்கும். பாருங்க ப்ளூ, அடுத்தது வந்து இந்த ப்ரவுனு, ஆரஞ்சு, கிரீன்லாம் இருக்கு இல்லையா? அது தனித்தனியா இருக்கு. இது வந்து சாலிட். நெக்ஸ்ட் இந்த ஒயிட்டா தெரியுது இல்லையா? அந்த ஒயிட்டுக்கு நடுவுல வந்து ஒரு கோடு, ஒரு கலர்ல கோடு இருக்கும். அது வந்து ப்ளூவா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், கிரீனா இருக்கலாம். ஓகே. அதுதான் வந்து கோடிட்டப்பட்ட நிறமுடைய கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈத்தர்நெட் வடங்கள் பொதுவாக பல்வேறு தொழில்துறை தரங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை கேட் 3, கேட் 5, கேட் 6, கேட் 6E மற்றும் கேட் 7. இந்த ஈத்தர்நெட் வடங்களை வந்து நிறைய டெக்னாலஜியில் உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. கேட் 3, கேட் 5 இதெல்லாம் வந்து இந்த ஈத்தர்நெட் வடங்களுக்கான எக்ஸாம்பிள். இதில் கேட் அப்படிங்கிறது வந்து கேட்டகரி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து உருவாக்குனது தான். அதாவது கேட்டகரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து வரும் எண் வந்து வடத்தின் பதிப்பை குறிக்கிறது. ஓகே. அதோட வெர்ஷன் இருக்கும் இல்லையா? ஒரு வெர்ஷன் சொல்லி ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் கேட் 3, அடுத்தது வந்து கேட் 5, அடுத்தது கண்டுபிடிச்சது கேட் 6 அப்படின்னு சொல்லி ஒரு பதிப்பு குறிக்கிறது தான் அந்த எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய பதிப்பு அப்படின்னா கேட் 7 கேட்டகரி 7 தான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ற வெர்ஷன். சமீபத்திய பதிப்பு வேகமான வடம் என்பதை காட்டுகிறது. வடத்தின் நீளம் அதிகரிக்கும் பொழுது அதன் தகவல் பரிமாறும் வேகம் குறைகிறது. இதன் வேகம் மெகா ஹெர்ட்ஸிலிருந்து அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தகவல் பரிமாறுது இல்லையா, தரவு அல்லது தகவல் வந்து பரிமாறுறதுக்கு தானே வலையமைப்பு பயன்படுத்துகிறோம். அதில் ஈத்தர்நெட் கேபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட வேகம் வந்து மெகா ஹெர்ட்ஸ் மூலயமா அளவிடப்படுறாங்க. பொதுவாக இருபுறமும் RJ45 இணைப்புகள் கொண்ட வடங்கள் ஈத்தர்நெட் வடங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. ஸோ ஈத்தர்நெட் கேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அது 2 பக்கத்துலயுமே வந்து அந்த RJ45 இணைப்பு இருக்கும். ஓகே. அது இது சேர்ந்தது தான் ஈத்தர்நெட் வடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது RJ45 வடங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பொதுவாக ஈத்தர்நெட் வடங்கள் கணினியை திசைவி அல்லது சுவிட்சுகளுடன் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. அதாவது ரூட்டர், ஸ்விட்ச். இதை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ஈத்தர்நெட். நெக்ஸ்ட் RJ45 இணைப்பி. RJ45 கனெக்டர். இந்த RJ45 இணைப்பி வந்து ஈத்தர்நெட் கேபிள்ல தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அந்த வடத்தோட முனையில பயன்படுத்துறது தான் RJ45 இணைப்பி. எதுக்காக இத பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒயர டைரக்ட்டா இன்சர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த RJ45 இணைப்பிய பயன்படுத்தியிருக்காங்க. இல்லையா? எந்த ஒயரா இருந்தாலும் அந்த ஒயர டைரக்ட்டா இன்சர்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து இப்ப வீட்லயே
ஃபேன் ஒயரா இருக்கலாம், டிவி ஒயரா இருக்கலாம். அந்த ஒயரோட ஃப்ரண்ட்ல வந்து பிளக் இருக்கும். அந்த பிளக் மூலியமா தான் வந்து ஸ்விட்ச் போர்ட்ல இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பிளக் இல்ல அப்படின்னா, அந்த ஒயர டைரக்ட்டா இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாரி ஈத்தர்நெட் கேபிள வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த RJ45 இணைப்பி பயன்படும். RJ45 ஈத்தர்நெட் இணைப்பு ஒரு சிறிய பிளாஸ்டிக் டியூப் ஆகும். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? RJ45 அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கால் ஆனது. ஏன் அப்படின்னா, அந்த கம்பிகள்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் கம்பிகள் இணைக்கப்பட்டு இணைய தொடர்பை ஏற்படுத்த தயார் செய்யப்படுகிறது. RJ45 இணைப்பு ஒரு தொலைபேசி ஜாக் போலவே தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த லேண்ட்லைன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கேபிள் மாதிரி தான் RJ45 கேபிளும் இருக்கும். RJ45 இருக்கும். பட் இது அளவுல வந்து பெரியதா இருக்கும். RJ45ல RJ அப்படிங்கிறது வந்து ரிஜிஸ்டர்டு ஜாக். 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. 45 என்பது வடத்தின் இடைமுக தரத்தை குறிக்கிறது தான் 45 அப்படிங்கிற எண். ஓகே. இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் RJ45 இணைப்பி. ஒவ்வொரு RJ45 இணைப்பிக்கும் 8 ஊசிகள் உள்ளன. RJ45 இணைப்புகள் ஈத்தர்நெட் வடத்தின் இரு முனைகளிலும் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே. ஈத்தர்நெட் கேபிள்ல இரு முனைகள்லயும் இந்த RJ45 தான் இணைச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு முனைய வந்து கணினிலயும் இல்ல அடுத்த முனைய வந்து லேன்லயோ இல்ல மற்றொரு கணினியிலோ இணைக்கிறதுக்காக இந்த RJ45 இணைப்பி பயன்படும். இதுல 8 பின் இருக்கும். 8 ஊசிகள் இருக்கும். அந்த 8 ஊசிகளையும் இந்த 8 துளைகள்ல இன்சர்ட் பண்ணுவாங்க. இது 8 பொசிஷன், 8 கான்டாக்ட் மாடுலர் பிளாக் என்பதால் இதை 8P 8C இணைப்பு என்றும் அறியப்படுகிறது. இந்த இணைப்பி பின்னர் வலையமைப்பு அட்டையின் ஈத்தர்நெட் தொடர்பியில் செருகப்படுகிறது. ஓகே. இந்த இணைப்பு வந்து வலையமைப்பு அட்டையில ஈத்தர்நெட் தொடர்பி இருக்கும். ஓகே. அதாவது போர்ட் தான் தொடர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ல செருகிறதுக்காக தான் பயன்படுது. இணைப்பியின் வடமிடல் திட்டங்கள் மற்றும் வண்ண குறியீடுகள் பத்தி பார்க்கலாம். RJ45 வடத்தில் உள்ள 8 சிறிய கம்பிகளை இணைக்க RJ45 இணைப்பி 8 சிறிய துளைகளை கொண்டுள்ளது. ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகளை இணைக்கிறதுக்கு தான் 8 துளைகள் இருக்கும். பாருங்க, இதில் வந்து 8 துளைகள் இருக்கும். இதில் தான் அந்த 8 கம்பியும் இணைப்பாங்க. ஒயரிங் திட்டங்கள் கம்பிகளை RJ45 இணைப்புடன் எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன. முறுக்கு இணை வடங்களின் இரு முனைகளிலும் RJ45 இணைப்பை இணைப்பதற்கு 2 வகையான ஒயரிங் திட்டங்கள் உள்ளன. ஓகே. இந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு 2 வகையான திட்டங்கள் இருக்குது. அதாவது இந்த ஒயர் எல்லாமே வந்து கலராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? 8 ஒயருமே வந்து 8 கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் வந்து 2 திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து T568A மற்றும் செகண்ட் ஒன் வந்து T568B. ஓகே. இதுதான் இது 2ம் தான் வந்து RJ45 இணைப்பதற்கான ஒயரிங் திட்டங்கள். ஓகே. அதை எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. T568A அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் க்ரீன் ஸ்ட்ரிப் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் க்ரீன் சேர்ந்த அந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு துளைகளை வந்து இன்சர்ட் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஒன் வந்து க்ரீன் இருக்கணும். அடுத்தது வந்து ஒயிட் ஆரேஞ்ச், ப்ளூ ஸ்ட்ரிப், ஆரேஞ்ச், ஒயிட் ப்ரௌன் ஸ்ட்ரிப், ப்ரௌன். ஓகே. இந்த ஆர்டரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது T568A. அதாவது ஃபஸ்ட்டு ஒயரிங் திட்டங்கள். 2 திட்டமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது இதை பேஸ் பண்ணி இந்த கலரை பேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த கலரை பேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். ஓகே. T568B அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒயிட் ஆரஞ்ச் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆரேஞ்ச், நெக்ஸ்ட் ஒயிட் க்ரீன் ஸ்ட்ரிப், அடுத்தது ப்ளூ, தென் ஒயிட் ப்ளூ ஸ்ட்ரிப், க்ரீன், ஒயிட் ப்ரௌன் ஸ்ட்ரிப், ப்ரௌன். ஓகே. ஸோ இந்த 2 ஆர்டரில் ஏதாவது ஒரு ஆர்டரை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு. வடத்தில் 4 ஜோடி கம்பிகள் இருந்தாலும் ஈத்தர்நெட் 2 ஜோடிகளை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆரஞ்சு மற்றும் பச்சை. மற்ற 2 வண்ணங்களை ISDN அல்லது தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஜோடி கம்பிகள், அதாவது 8 கம்பிகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் 4 கம்பிகளை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதாவது 2 ஜோடிகளை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இந்த வலையமைப்புக்காக. மற்றது எல்லாமே ISDN தொலைபேசி இணைப்புகளுக்காக பயன்படுத்துறது தான். மீதி இருக்கக்கூடிய 4 கம்பிகள் 2 ஜோடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதான் வந்து ஈத்தர்நெட் ஒயரிங் திட்டங்கள். ஸோ T568A, T568Bன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த கலர்லலாம் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈத்தர்நெட் இணைப்பி, ஈத்தர்நெட் தொடர்பு 2த்துலையுமே வந்து 8 ஊசி இருக்கும். ஈத்தர்நெட் இணைப்பில் இருக்கக்கூடிய ஊசி பற்றி தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஈத்தர்நெட் தொடர்பில் இருக்கக்கூடிய ஊசி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 2 முக்கிய சமிஞ்சைகள் இருக்குது. ஒன்று வந்து TX, செகண்ட் ஒன்று வந்து RX. TX அப்படின்னா தரவை அனுப்புறதுக்காக பயன்படுத்துறது TX, தரவை பெறுவதற்கு பயன்படுத்துறது RX. ஓகே. ஸோ முதல் ஊசி தரவை அனுப்ப பயன்படும் நேர்மின் முனையாகும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பின் இருக்கு இல்லையா? அது தரவை அனுப்புறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நேர்மின் முனை. 2வது ஊசி வந்து தரவை அனுப்ப பயன்படும் எதிர்மின் முனை. ஓகே. 3வது ஊசி தரவை பெற பயன்படும் நேர்மின் முனை. 4வது 5வது ஊசிகள் பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கும். அதாவது 4 ஊசிகளை மட்டும்தான் பயன்படுத்துவோம்னு சொன்னோம் இல்லையா? அதில் 4, 5 அப்படிங்கிறது வந்து பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கும். அல்லது வந்து
அந்த தொலைபேசிக்கு கனெக்ட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து இந்த 4வது, 5வது ஊசிகள் வந்து பயன்படும். 6வது ஊசி தரவை பெற பயன்படும் எதிர்மின் முனையாகும். 7வது, 8வது ஊசிகள் பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப 1, 2, 3 அண்ட் 6த் ஒன் இந்த 4 தான் வந்து இந்த தொடர்பில பயன்படுத்தக்கூடிய ஊசிகள். மீதி இருக்கக்கூடிய 4 வந்து பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கக்கூடிய ஊசிகள். இவை அனைத்தும் இருவழி செயல்பாட்டு ஊசிகள் ஆகும். அதாவது பை டைரக்ஷனல் 2 வழியிலுமே இத பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஈத்தர்நெட் அட்டை மற்றும் தொடர்பி. ஈத்தர்நெட் அட்டை என்பது வலையமைப்பில் உள்ள சாதனங்களை இணைக்கவும் அவற்றிற்கு இடையேயான தரவுகளை பரிமாற அனுமதிக்கும் வலையமைப்பு இடைமுக அட்டை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்தர்நெட் அட்டை அப்படிங்கிறது வலையமைப்பில் சாதனங்களை இணைக்கிறதுக்காக தான் பயன்படுது. அது 2 கணினிகளாக இருக்கலாம், இல்லை சாதனங்களை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ஈத்தர்நெட் அட்டை. எதுக்காக அதை இணைக்கிறோம் அப்படின்னா தரவுகளை வந்து பரிமாறத்துக்காக தான் இணைக்கிறோம். ஸோ அதை தரவுகளை பரிமாற பயன்படக்கூடிய வலையமைப்பு இடைமுக அட்டை தான் ஈத்தர்நெட் அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஷார்ட்டாக என்ஐசி அப்படின்னு சொல்லலாம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விரிவாக்க அட்டை அல்லது உள்ளிணைந்த அட்டையாக இருக்கலாம். இதில் இதோட அட்டை வந்து 2 வழியில் இருக்கலாம். விரிவாக்க அட்டையாக இருக்கலாம் அல்லது உள்ளிணைந்த அட்டையாக இருக்கலாம். விரிவாக்க அட்டை அப்படிங்கிறது வந்து பிசிஐ ஈத்தர்நெட் அட்டை எனவும் அழைக்கப்படுகிறது. இது கணினியின் மதர்போர்டில் உள்ள பிசிஐ ஸ்லாட்டுகளுடன் செருகப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ விரிவாக்க அட்டை அப்படின்னா வந்து அதை நம்ம செருகணும், இன்சர்ட் பண்ணணும். எதில் செருகணும் அப்படின்னா பிசிஐ ஸ்லாட் இருக்கும். மதர் போர்டுக்குள்ளே பிசிஐ ஸ்லாட் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறது தான் பிசிஐ ஈத்தர்நெட் அட்டை அல்லது விரிவாக்க அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது பெரும்பாலான கணினிகளில் மதர் போர்டுகளில் உள்ளமைக்கப்பட்ட ஈத்தர்நெட் அட்டைகள் உள்ளன. நம்ம வந்து ஈத்தர்நெட் அட்டை வந்து செருக வேணாம். அதுவே டிஃபால்ட்டாக அதில் பில்டின் ஆகியிருக்கும். மதர் போர்ட்லேயே அது ஆல்ரெடி உள்ளிணைந்ததாக இருக்கக்கூடியது தான் உள்ளிணைந்த அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது ரேடியோ அலைகள் மூலம் தரவுகளை பரிமாறும் கம்பியில்லா ஈத்தர்நெட் அட்டைகளும் பயன்பாட்டில் உள்ளன. ஈத்தர்நெட் தொடர்பு என்பது ஈத்தர்நெட் அட்டையின் ஒரு திறவு பகுதி ஆகும். தொடர்பி அப்படிங்கிறது வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட் அப்படின்னா வந்து இப்போ பென்ட்ரைவ்லாம் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா? பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறோம், இல்லை டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்கும் இல்லையா? இல்லை சார்ஜ் வந்து போடுறோம் இல்லையா? அதுக்கான ஒரு போர்ட் இருக்கும். அதுதான் தொடர்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அது தொடர்பு இருந்தால் தான் இது எல்லாமே இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ சார்ஜ் போடணும்னா அதுக்கான அந்த ஹோல் இருக்கணும் இல்லையா? அந்த தொடர்பு இருக்கணும். அந்த போர்ட் இருந்தால் தான் சார்ஜ் பண்ண முடியும். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணா பென்ட்ரைவ்க்கான போர்ட்டெல்லாம் இருக்கணும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து தொடர்பி வந்து இருக்கும். தொடர்பி அப்படிங்கிறது வந்து ஈத்தர்நெட் அட்டையோட திறவு பகுதி. அதில் தான் வந்து இந்த ஈத்தர்நெட் அட்டையை வந்து செருகணும். அதனால அது திறவு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈத்தர்நெட் வடத்தின் RJ45 இணைப்பையை ஏற்கிறது. இது RJ45 ஜாக் என்றும் அழைக்கப்படுகிறது. தனியார் கணினிகள், மடிக்கணினிகள், திசைவிகள், சுவிட்சுகள், மையங்கள் மற்றும் மோடம்கள் போன்றவற்றில் இது காணப்படுகிறது. ஸோ ஈத்தர்நெட் அட்டையை பயன்படுத்துறது இடம் தான் இதெல்லாம். தனியார் பர்சனல் கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பு, மோடம் இது எல்லாத்துலேயுமே வந்து ஈத்தர்நெட் அட்டையை பயன்படுத்துவோம். ஸோ அதில் எல்லாமே வந்து இந்த ஈத்தர்நெட் தொடர்பு வந்து இருக்கும். இது மதர் போர்டில் உள்ள ஈத்தர்நெட் அட்டையுடன் ஈத்தர்நெட் வடத்தை இணைக்கிறது. மதர் போர்டில் தான் அந்த ஈத்தர்நெட் அ தொடர்பு இருக்கும். அது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஈத்தர்நெட் வடத்தை இணைக்கிறதுக்காக பயன்படுது. தற்பொழுது பெரும்பாலான கணினிகள் மற்றும் மடிக்கணினிகளில் உள்ளிணைந்த ஒரு ஈத்தர்நெட் தொடர்பு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? விரிவாக்க அட்டை, உள்ளிணைந்த அட்டைன்னு சொல்லி. உள்ளிணைந்த அட்டை வந்து இப்போ மேக்ஸிமம் நிறைய மதர் போர்டில் இணைச்சே வந்திருக்கு. அதாவது உள்ளிணைந்தே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பி வலையமைப்பில் சாதனங்களை இணைக்க பயன்படுகிறது. அவற்றில் சில ஈத்தர்நெட் தொடர்பையை பெற்றிருக்கவில்லை என்பதால் அவை மற்ற சாதனங்களுடன் வலையமைப்பை ஏற்படுத்த ஈத்தர்நெட் டாங்கிள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில வலையமைப்பு சாதனங்களில் இந்த ஈத்தர்நெட் தொடர்பு இல்லை. ஸோ அந்த இதிலலாம் வந்து ஈத்தர்நெட் டாங்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். வலையமைப்பிற்காக வைஃபையை பயன்படுத்தும் சாதனங்கள் அல்லது கணினிகள் இந்த வடம் மற்றும் அதன் தொடர்பு இரண்டையும் பெற்றிருப்பதில்லை. ஸோ வலையமைப்புக்கு வைஃபை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலலாம் வந்து இந்த இந்த வடம் தொடர்பு இது எல்லாமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வலையமைப்பு வந்து கம்பி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த வடம் தொடர்பு 2ம் தேவை. கம்பி இல்லாம வலையமைப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இது தேவையில்லை. நீங்கள் தொடர்பில் பிளக் ஒன்றை பொருத்தினால் 2 LED விளக்குகள் கணினியில் ஒளிரும். ஒன்று பச்சை மற்றும் மற்றொன்று ஆரஞ்சு. இணைய இணைப்பு கிடைத்தவுடன் ஆரஞ்சு ஒளி விட்டு விட்டு ஒளிரத் தொடங்கும். அதாவது ஆரஞ்சு வந்து பிளிங்க் ஆகும். வலையமைப்பு நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆரஞ்சு வந்து பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் சாதனங்கள், தொழில்நுட்பம், மாற்றுப் பெயர்கள். இதெல்லாம் வந்து சாதனங்கள் பெயர். இதுக்கான மாற்றுப் பெயர்கள் தான் குடுத்துருக்காங்க. இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதனால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிரிம்பிங் கருவி. கிரிம்பிங் டூல். இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம் இல்லையா கருவி. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரிம்பிங் கருவியும் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஈத்தர்நெட் கேபிளெல்லாம் வந்து கட் பண்ணணும். அதெல்லாம் வந்து முறுக்கணும். அதை இன்சர்ட் RJ45 கூட இணைக்கணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த கிரிம்பிங் கருவி வந்து பயன்படும். இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டூல் தான். ஓகே. இந்த டூலை பயன்படுத்தி அந்த ஒயரெல்லாம் எப்படி கட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது.
ஓகே. அத பத்தி பார்க்கலாம். கிரிம்பிங் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக துண்டு அல்லது கம்பிகளை உருமாற்றி ஒன்றை ஒன்று பற்றிக்கொள்ளும் வகையில் இணைக்கும் ஒரு செயலாகும். ஓகே. ஸோ ஒரு கம்பிய ஒரு ஒயர வந்து கட் பண்றோம். இப்போ நார்மலா வந்து இந்த வெட்டும் கருவின்னு சொல்லுவோம் இல்லையா? அத வச்சு நம்ம கட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒயர மட்டும் வெளியில வரும். உள்ள இருக்கக்கூடிய கம்பி வந்து வெளியில வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கட் பண்றதுக்கு தான் இந்த கிரிம்பி கருவியும் பயன்படுது. அதாவது ஒன்றை ஒன்று பற்றிக்கொள்ளும் வகையில் 2மே வந்து புடிச்சுக்கிற மாதிரி ஜாயின் ஆகுற மாரி தான் இந்த கருவி இருக்கும். ஈத்தர்நெட் வடம்லின் முக்கிய செயல் RJ45 இணைப்பிய முறுக்கிணை கம்பியின் இருபுறமும் இணைப்பதாகும். ஸோ ஈத்தர்நெட் வடத்துல வந்து 2 பக்கமும் RJ45 இணைக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அத இணைக்கிறதுக்காக இந்த கிரிம்பிங் கருவிய பயன்படுத்துவாங்க. இதனால் ஈத்தர்நெட் வடம் சரியாக வேலை செய்ய முடிகிறது. கிரிம்பிங் கருவி என்பது வடத்துடன் ஈத்தர்நெட் இணைப்பியை இணைக்க பயன்படும் ஒரு கருவியாகும். கிரிம்பிங் கருவி 2 ஈத்தர்நெட் தொடர்பு அச்சுடன் கூடிய கைப்பிடி கொண்ட ஒரு சிறிய வெட்டும் கருவியை போன்றது. இப்போ கிரிம்பிங் அப்படிங்கிறது வந்து ஈத்தர்நெட் தொடர்பி அச்சுடன் கூடிய கைப்பிடி கொண்ட ஒரு சிறிய வெட்டும் கருவி தான் இந்த கிரிம்பிங் கருவி அப்படின்னு சொல்றாங்க. இக்கருவி இணைப்பானை துளையிடுவதன் மூலம் இணைப்பியை ஏற்படுத்துகிறது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கான பிக்சர்ஸும் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த தியரிய படிச்சிட்டீங்க அப்படின்னா, அது எப்படி வந்து அந்த ஒயர ஜாயின் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வடத்தை தேவையான நீளம் வெட்டிக் கொள்ளவும். அதாவது வடம்னா வந்து கேபிள் தான் இல்லையா? அந்த கேபிள எவ்வளோ தூரம் ஜாயின் பண்றது? ஒரு RJ45 இணைக்கணும்னா, அதுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஒயர் தேவை? ஓகே. அத வந்து கட் பண்ணிக்கணும். ஓகே. செகண்ட் ஸ்டெப் வந்து வடத்தின் இருபுறமும் இருந்து 1 அங்குல அளவிற்கு பாதுகாப்பு உறையை நீக்கவும். இதனால் முறுக்கப்பட்ட இணைக்கம்பிகள் வெளியே தெரியும். கட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அ மேல இருக்கக்கூடிய அந்த ஒயரோட மேல இருக்கும் இல்லையா? அந்த பாதுகாப்பு உறைய வந்து நீக்கணும். அத நீக்கனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த முறுக்கப்பட்ட இணை கம்பிகள் தெரியும். இப்ப நார்மலா ஒரு ஒயர கட் பண்ணாவே அதுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பிகள்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த வடத்துல இருக்கக்கூடிய அந்த முறுக்கப்பட்ட கம்பிகள் எல்லாமே அது மேல இருக்கக்கூடிய உறைய எடுக்கிறது மூலியமா தெரியும். கம்பி அகற்றப்பட்டதற்கு பிறகு சிறிய கம்பிகளை அவிழ்த்து சரியான ஒயரிங் அமைப்பில் வைக்கவும். ஸோ அத அது மேல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உறைய வந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கம்பிகள அவிழ்த்து என்ன பண்ணணும்? ஒயரோட அமைப்புல வைக்கணும். அடுத்தது கம்பிகளை ஒன்றாக வைத்து அவற்றை ஒரே அளவுள்ளதாக வெட்டவும். சரிங்களா? ஸோ அது சமமா இருந்தா தான் அந்த RJ45 கூட இணைக்க முடியும். அதாவது அந்த 8 துளைகள் அது ஆட் ஆகணும் இல்லையா? இன்சர்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால அத ஒரே அளவுள்ளதாக வெட்டவும். நெக்ஸ்ட்டு இணைப்பில் உள்ள 8 பள்ளங்களில் இந்த 8 நிற கம்பிகளை செருகவும். RJ45ல அதான் இந்த 8 துளைகள் 8 பள்ளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8 பள்ளங்கள்ல இந்த 8 நிற கம்பிகளையும் செருகணும், இன்சர்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் உறை இணைப்பின் உள்ளே செல்லும் வகையில் செருகப்பட வேண்டும். ஸோ அந்த கம்பிகள் எல்லாமே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா, அடுத்தது வந்து அந்த பிளாஸ்டிக் உறை போட்டு கவர் பண்ணிடலாம். கிரிம்பிங் கருவியை பயன்படுத்தி RJ45 இணைப்பியை வடத்தில் பொருத்தவும், கையால் இழுத்தால் வெளிவராத அளவிற்கு நன்கு பொருந்தியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்த்தா அது வெளியில வராத மாதிரி இருக்கணும். இப்போது வடம் தரவு பரிமாற்றத்திற்கு தயாராக உள்ளது. ஸோ இந்த மாரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த RJ45 பயன்படுத்தி தரவ வந்து பரிமாறிக்கலாம். தேவைப்பட்டால் வடத்தின் இணைப்பை சரிபார்க்க ஒரு வட சோதிப்பானை பயன்படுத்தவும். ஓகே. இந்த வடம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி கேபிள் டெஸ்டர் மூலியமா டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் அந்த RJ45 இணைக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பிக்சர் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மேல இருக்கக்கூடிய உரைய எடுக்குறாங்களா, அது உரைய எடுத்தோனே பாருங்க 8 கம்பிகள் தெரியுதா? முறுக்கப்பட்ட கம்பிகள் தெரியுதா? அதுக்கப்புறம் இது சம அளவுல வந்து வெட்டணும். வெட்டினதுக்கப்புறம் இந்த RJ45 அந்த பிளாஸ்டிக் உறைக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். 8 துளைகள்ல, அதாவது அந்த 8 பளைங்கள்ல கரெக்ட்டா இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அ அந்த RJ45 இணைப்பி வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்கும்னா, ஈத்தர்நெட் கேபிள் கூட கனெக்ட் ஆயிருக்கும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அத தரவு பரிமாறுறதுக்காக வலையமைப்புல பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ இதோட கிளாஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.